ஓம் சாந்தி. நம்மிடம் அமைதியின் சக்தி இருக்கின்றது. பரமாத்ம வில் பவர் இருக்கின்றது. நான் மாஸ்டர் சர்வசக்திவான், என்னிடம் பரமாத்ம மன உறுதி இருக்கின்றது என்று நாம் சிந்தனை செய்யும்போது மிகுந்த சக்தியை அனுபவம் செய்கிறோம். நம்மிடமிருந்து சக்திகளின் அதிர்வலைகள் பரவுகின்றன. அவை உலகிற்கே நன்மை புரிகின்றன. நினைவில் கொள்வோம், இவ்வுலகில் யாரெல்லாம் மிகப்பெரிய காரியங்களை செய்கிறார்களோ அவர்கள் மன உறுதியினால் தான் செய்கிறார்கள். பாபா நமக்கு கூறியிருக்கின்றார், உங்களிடம் பரமாத்ம மன உறுதி இருக்கின்றது. நீங்கள் எண்ணங்களால் அனைத்தையும் செய்ய முடியும். மனதினில் என்ன செய்ய வேண்டுமோ அந்த எண்ணத்தை மட்டுமே உருவாக்குவோம். அப்போது அது நடந்துவிடும். எதிர்மறையான எண்ணங்கள் பாதையில் சுவரை போன்ற காரியத்தை செய்கின்றன. எனவே நமது சக்திகளை கண்டறிவோம். அமைதியின் சக்தியை உணர்வோம். அமைதியின் சக்தி என்றால், எப்போது மனம் அமைதியாகிவிடுகிறதோ அப்போது மிகுந்த சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் வெளிப்படுகின்றன. இதனைதான் அமைதியின் சக்தி, மனோபலம் என்றெல்லாம் கூறப்படுகிறது. எனவே நமது அமைதியின் சக்தியினை அதிகரித்து கொண்டே செல்வோம். அதற்காக நமது எண்ணங்களின் வேகத்தினை குறைக்க வேண்டியது அவசியமானதாகும். வீணான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் ஆகியவற்றிற்கு வேகம் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓடும்போது மனதில் இருக்கும் சக்திகள் அழிய துவங்குகின்றன. நாம் பலவீனமாகிவிடுகிறோம். எனவே நாம் சேமிக்க வேண்டும். இரண்டாவது, அமைதியின் சக்தியினை அதிகரிப்பதற்காக ஆத்மாவாகிய நான் இந்த உடலிலிருந்து தனிப்பட்டவனாவேன். நான் வேறு, இந்த உடல் வேறு. இதனை நன்றாக உணர்ந்து பார்ப்போம். அடுத்ததாக நமது சுயமரியாதைகளையும் சிந்தனை செய்வோம். இப்படிப்பட்ட பயிற்சிகளால் நமது எண்ணங்களின் வேகம் குறையும், நமது மனோபலம் அதிகரிக்கும். மேலும் நாம் சக்தி வாய்ந்தவராகி ஒவ்வொரு பிரச்சனையையும் சுலபமாக எதிர்கொள்ள முடியும். அவற்றினை தீர்வை நோக்கி அழைத்துச் செல்ல முடியும். பிரச்சனைகளும் சவால்களும் நம்மை பாதிக்காது. மாறாக வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் வருமோ அந்த அளவிற்கு நாம் சக்தி வாய்ந்தவராக ஆகிவிடுவோம். விவேகம் நிறைந்த ஒருவர் ஒவ்வொரு விதமான எதிர்மறையான சூழ்நிலையிலும் சக்தி வாய்ந்தவராக ஆகிவிடுகிறார். எனவே வாருங்கள், இந்த அமைதி சக்தியின் மீது மிகுந்த கவனம் செலுத்துவோம். விநாச காலத்தில் யாரிடம் அதிகமாக அமைதியின் சக்தி இருக்குமோ இயற்கை அவர்களுக்கு சேவை புரியும், அவர்களை பாதுகாக்கும். இயற்கை அவர்களது கட்டளைகளின்படி நடக்கும். ஒருவேளை கடைசி நேரத்தில் மிகுந்த இயற்கையின் கொந்தளிப்பு இருக்கிறதென்றால், முற்றிலும் ஒரே நேரத்தில் அனைத்தையும் அழித்துவிடும் போன்ற நிலைமை ஏற்படும் என்றால், சில மகான் ஆத்மாக்கள், நான் இயற்கையின் தலைவன், மாஸ்டர் சர்வசக்திவான், சுயராஜ்ய அதிகாரியாவேன் என்ற சுயமரியாதையில் நிலைத்திருந்து இயற்கைக்கு அமைதியாகிவிடு என்று கட்டளையிடுவார்களானால் இயற்கை அமைதியாகிவிடும், புயல்களும் அமைதியாகிவிடும். எனவே மனோபலம் மிகப்பெரிய சக்தியாகும். இதன் மூலம் நமது தற்காலத்திலும் மகிழ்ச்சியையும் வெற்றிகளையும் அனுபவம் செய்ய முடியும். மேலும் எதிர்காலத்திலும் கவலை இல்லாமல் பாபாவின் குடைநிழலை அனுபவம் செய்ய முடியும். எனவே இன்று முழு நாளும் இந்த சுயமரியாதையினை பயிற்சி செய்வோம். நான் மாஸ்டர் சர்வசக்திவான், சுயராஜ்ய அதிகாரியாவேன். மேலும் நடந்து தெரிந்தபடி பயிற்சி செய்வோம். சர்வசக்திவானுடைய சக்திகளின் ஃபவுண்டேன் என் மீது பொழிந்து கொண்டே இருக்கின்றன. நான் அந்த மழையில் நனைந்து கொண்டிருக்கின்றேன். ஓம் சாந்தி.